அறிவியலின் பங்களிப்புகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. அறிவியல் என்று சொல்லுகிற போது அம்மா பேராசிரியர் கமலாமுருகன் அம்மா தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டது போல் உயிர்களை விஞ்ஞானிகள் உலக அளவில் விஞ்ஞானிகள் பகுப்பதற்கு முன்பாக ஓரறி உயிர், ஈரறி உயிர் என்று தொடங்கி ஆறறி உயிர் என்ற பகுத்த ஒரு சிறப்பு நம்முடைய தொல்காப்பியத்திற்கு உரியது, தமிழர் மரபுக்கு உரியது. தொல்காப்பியத்திலே எழுத்ததிகாரம் மொழியின் இலக்கணத்தை பேசுகிறது, சொல்லதிகாரம் சொல்லின் இலக்கணத்தை பேசுகிறது, எழுத்ததிகாரம் எழுத்தின் இலக்கணத்தை பேசுகிறது, ஒலி வடிவம் வரி வடிவம் ஆகியவற்றின் இலக்கணத்தை வரையறையை பேசுகிறது. சொல்லதிகாரம் சொல்லின் பொருளை பேசுகிறது. பொருளதிகாரம் என்ற சொல்லின் பொருளை பேசுகிறதா என்றால் இல்லை, வாழ்வின் பொருளை பேசுகிறது. எழுத்து சொல்லின் பொருள் அல்ல. பொருளதிகாரம் எழுத்தையும் சொல்லையும் பேசுகிற மக்களின் வாழ்க்கை இலக்கணத்தை பேசுவது பொருளதிகாரம் என்கிற பொருண்மையில் நம்முடைய பொருளதிகாரம் விரிகிறது. அதிலே அகத்திணை புறத்திணை செய்யுளியல் எல்லாம் போய்விட்டதற்கு பிறகு நிறைவாக தொல்காப்பியன் மரபியலை வைக்கிறான். வாழ்வியல் தகவமைப்பு திணை வாழ்வியலை அடிப்படையாக வைத்திருக்கிறது. ஐந்திணையில் வாழ்கிறோம், புறத்திணையில் வாழ்கிறோம், அகத்திணையில் வாழ்கிறோம். ஐந்திணை ஆகிய நிலத்திலும் அகத்திணை புறத்திணை ஆகிய ஒழுக்கத்திலும் வாழ்கிறோம். ஆனால் எதன் பொருட்டு வாழ்கிறோம்? மரபை வைத்து வாழ்கிறோம் என்கிற நுட்பத்தை மரபியலில் வாழ்வியலை மட்டும் சொல்லாமல் வாழ்வியலின் புறச்சூழலில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் பதிவு செய்த மிகப்பெரிய ஆவண களஞ்சியமாக மரபியலை வார்த்து தந்திருக்கிறார் தொல்காப்பியர். அந்த அடிப்படையில் ஏராளமான செய்திகளை அதற்குள் உள்வைத்திருக்கிறார்கள். நம்முடைய கருப்பொருள் என்று ஒன்று வருகிறது. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதைவிட ஒரு தகவமைப்பியல் வேறு ஒன்றும் இல்லை. டைம் அண்ட் ஸ்பேஸ், அதில் தான் இந்த உலகம் இயங்குகிறது. நிலம் பொழுது முதற் பொருள் என்றார்கள். இந்த நிலம் பொழுதில் விளையக்கூடியவை, உருவாகக்கூடியவை கருப்பொருள் என்றார்கள். கருப்பொருளை 3 வகையாக நாம் பகுக்க முடியும். உயிர் அல்லன, உயிர் உள்ளன, உயிர் அல்லன, உருவாக்கப்படுவன. இந்த உருவாக்கப்படுவன என்பதில் பறையும் யாழும் மற்ற தொழில்களும் இருக்கின்றன. பிறவும் என்று சொல்லுகிற போது அதுவும் இந்த 3 வகையான கருப்பொருளில் அடங்குவதாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. அதிலே மனிதர்களுடைய தொழில்களை பற்றியும் நம்முடைய தொல்காப்பியர் மிக அழகாக முன்வைக்கிறார். மிக முக்கியமான இதை சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, மரபியலில் நம்ம அந்த பாட்டனியில தாவரவியலில் ஹெர்பாரியம் என்று ஒரு தயாரிப்பார்களே, இந்த ஹெர்பாரியம் நானும் அறிவியல் பிரிவு மேல்நிலை 2ஆம் ஆண்டிலே 1ஆம் ஆண்டிலே படித்தவன். அப்பொழுது இந்த தாவரங்களை எல்லாம் பாடமாக்கி வைப்போம், ஹெர்பாரியமாக வைப்போம். அந்த ஹெர்பாரியம் தயாரிப்பு நுட்பத்தை மரபியல் பதிவு செய்து வைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. அந்த தாவரங்களை ஆவணமாக்குதல், தாவரங்களை பாடமாக்குதல் என்பதை பற்றிய ஒரு நுட்பமான செய்திகளை எல்லாம் நூற்பாக்கள், மரபியல் நூற்பாக்கள் 630 634 வரை ஆவணப்படுத்தி வைக்கக்கூடிய நுட்பத்தையும் விளக்கி வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மரபியல் பொருள் முதல்வாத சிந்தனையை முன்வைத்திருக்கிறது என்பது இந்த கட்டுரையினுடைய சாராம்சம். தொல்காப்பியத்தின் மரபியலில் பொருள் முதல்வாத சிந்தனைகள் என்று இந்த கட்டுரையை நான் வெடித்திருக்கிறேன். பொருள் முதல்வாத சிந்தனை, கருத்து முதல்வாத சிந்தனை என்று இந்த மனித குலத்தில் 2 வகையான சிந்தனை போக்குகள் உண்டு. பொருள் முந்தியதா கருத்து முந்தியதா என்பது குறித்தது. இந்தியாவில் இன்றைக்கு நடப்பது கருத்து முந்தியது என்கிற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து ஆழ்கிற ஒரு சிந்தனை போக்கு, சனாதன போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர்கள் உலகாயதத்தை, லௌகீகத்தை, பொருள் முதல்வாத சிந்தனையை அடிப்படையாக கொண்டவர்கள் என்பதற்கு தொல்காப்பியம் மிக முக்கியமான சான்றாக விளங்குகிறது. எனவே சிந்தனைகள் எல்லாம் பொருளிலிருந்து தொடங்குகிறது. நான் உங்களை பார்த்து பேசுகிறேன், இங்கே எங்க பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு பேசுகிறேன். எனவே இருக்கிற உயிரான பொருள்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை எனக்கு இருக்கிறது. எனவே பொருளிலிருந்து சிந்தனை எனக்கு தோன்றுகிறது. நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு உயிருள்ள பொருள், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என் சிந்தனை உங்களுக்கு சேர்கிறது என்று நீங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த உயிரான மாதவன் என்கிற பொருளிலிருந்து என்னுடைய சிந்தனை உங்களுக்கு சேர்க்கிறது. எனவே பொருளிலிருந்து தான் சிந்தனை உருவாகிறது என்கிற உலோகாயத
அல்லது சார்பாக மரபு, மெட்டீரியலிஸ்டிக் வியூ என்று மார்க்சியத்தில் சொல்வார்கள். அந்த மெட்டீரியலிஸ்டிக் வியூவை முதலில் தமிழ் இலக்கிய தமிழ் நூல்களில் பதிவு செய்த நூலாக தொல்காப்பியம் விளங்குகிறது. அதை விரிவாக நான் கட்டுரையில் கொடுத்திருக்கிறேன். இதிலே சாராம்சத்தை மட்டும் இந்த கட்டுரையிலே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி, பொருள் முதல்வாத சிந்தனையின் அடிப்படையில் உயர்நிலை வாழ்வியலை கட்டமைத்த உலகின் முதல் இனம் தமிழினம், தமிழ் மொழி, அந்த பெருமை, வரலாற்று பெருமை நமக்கு உரியது. இத்தகைய கருத்தை எல்லாம் உலகிற்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கை இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சதாசிவம் அவர்களையும், இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அயல் நாட்டு அமைப்புகளையும், குறிப்பாக இந்த JNR கல்லூரியையும் நான் போற்றி வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த கருத்து சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவில்லாமல் பணியாற்றும் இல்லை, பங்கேற்பாளர்கள் இல்லாமல் நிச்சயமாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் வெற்றி பெறாது. முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் பதிவு இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெறாது. புகைப்படம் இல்லாமல் எந்த ஆவணமும் முழுமையடையாது. அந்த விதத்திலே நம்முடைய நண்பர், தோழர், அன்புக்கு இனியவர் பேராசிரியர் ஜோசப் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் அவர்களுக்கும், புகைப்பட நிபுணர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஆதரவு தந்து எங்களோடு உடன் இருந்து ஒத்துழைப்பு வழங்கி இடத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த அறைக்கு அன்போடு அழைத்து வந்த தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அசோக் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நன்றி. இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய இந்த மாநாட்டு சார்பாக, மாநாட்டு குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.